தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெருமைக்குரிய மகிழ்ச்சியான செய்தியுடன் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இலங்கையிலே புதிதாக பதவியேற்றிருக்கின்ற புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். புதிய ஜனாதிபதிக்கு பிரெஞ்சு ஜனாதிபதி வாழ்த்து சொன்னதிலே அப்படி என்ன மகிழ்ச்சியான விஷயம் இருக்கிறது, அப்படி என்ன பெருமையான விஷயம் இருக்கிறது என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த வாழ்த்து தமிழிலே வாழ்த்தி இருக்கின்றார். அவருடைய சமூக வலைத்தளங்களிலே, ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் தமிழிலே வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள். அவருடைய வாழ்த்து செய்தியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். அன்புள்ள இலங்கை நண்பர்களே, உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள். இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகிறது. அனுர திசாநாயக்க, உங்கள் வெற்றிக்கு எம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது. நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கல்லாக அமையும் என்று தமிழ் மொழியிலே வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், கனடாவினுடைய பிரதமர், இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரோன் அல்லது இப்போதைய பிரதமர் கியர் ஸ்டார்மர், இப்படியான ஒரு சில உலக தலைவர்கள் தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கும் போது ஆங்கிலத்திலும் அல்லது பிரெஞ்சிலும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு பின்னர் கடைசியாக இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி முடிப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் தமிழிலே ஒரு வார்த்தை உச்சரிக்கின்ற போது கூட அதனை கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கும். அது எங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இருக்கும். எங்களுடைய தாய்மொழிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இருக்கும். இப்படி உலக தலைவர்கள் எங்களுடைய தாய்மொழியை உச்சரிக்கின்ற போது இங்கே பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் ஒருபடி மேலே போய் முழுக்க தமிழிலேயே வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படியான வாழ்த்து செய்திகள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இடம்பெறும். உண்மையிலேயே பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த வாழ்த்தை சிங்களத்தில் போட்டிருக்கலாம். ஏன்னு சொன்னால், சிங்கள ஜனாதிபதி, இலங்கையில் பெரும்பான்மையாக பேசப்படுற மொழி சிங்களம். எனவே அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற போது சிங்கள மொழியை அவர் தெரிவு செய்திருக்கலாம். ஆனால் தமிழ் மொழியை தெரிவு செய்ததுதான் இதில் இருக்கின்ற முக்கியமான விஷயம். இதன் மூலம் அவர் ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல முற்படுகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஏனென்று சொன்னால், பிரெஞ்சு ஜனாதிபதிக்கு நல்லாவே தெரியும், தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்த்தை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேரடியாக வாசிக்க முடியாது. அவருடைய ஒரு மொழிபெயர்ப்பாளர் வாசி தான் இதை சொல்லணும் அவருக்கு. எனவே அப்படி தெரிந்தும் கூட தமிழ் மொழியிலே வாழ்த்தி இருப்பது என்ன விதமான செய்தியை சொல்கிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ஜனாதிபதி இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும் அல்லது கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் இந்த வாழ்த்தை தெரிவித்தாரா, அல்லது தமிழ் மக்களும் அந்த நாட்டினுடைய குடிமக்கள், தமிழும் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி, தமிழர்களுக்கும் அங்கே சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை மறைமுகமாக வலியுறுத்துவதற்காக இந்த ஒரு வாழ்த்து செய்தியை தமிழிலே போட்டாரா என்று இன்னும் ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. அல்லது இத்துடன் தமிழர்களுக்கு இலங்கையிலே ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது, தமிழ் மொழிக்கு அங்கே ஒரு உரிய மரியாதை கிடைக்கப் போகிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த வாழ்த்து செய்தியை போட்டாரா என்று தெரியவில்லை. இப்படியாக பலவிதமான கேள்விகள் இந்த வாழ்த்து செய்தியை சுற்றி எழுகின்றன. ஏனென்று சொன்னால், பிரெஞ்சு ஜனாதிபதி என்றது ஒரு சாதாரண ஜனாதிபதி கிடையாது. அவர் ஒரு பெரிய வல்லரசு நாட்டினுடைய ஜனாதிபதி. எனவே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கிறார், ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அந்த வார்த்தையிலே ஒரு எழுத்தை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், அது அவ்வளவு சாதாரணமாக முன்னுக்கு பின்னுக்கு யோசிக்காமல் எடுத்தோம் கௌட்டோம் என்று சொல்லி அவர்கள் எதுவுமே செய்வதில்லை. அதுவும் மேடையில் பேசியக்குள்ள தவறுதலாக ஒரு வார்த்தையை சொல்லும் போது கூட அப்படி கூட சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னால், அதை கூட யோசித்து கவனமாக சொல்வார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த வாழ்த்து எழுத்திலே வந்திருக்கின்றது. அவருடைய சமூக வலைத்தளத்திலே எழுத்திலே வந்திருக்கின்றது. எனவே ஒன்றுக்கு பல தடவை யோசித்து என்ன மொழியில் வாழ்த்தப் போகிறோம், என்ன விதமாக வாழ்த்தப் போகிறோம், அதில் என்ன செய்தி சொல்ல போகிறோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்துதான் இந்த வாழ்த்தை சொல்லியிருப்பார். ஏனென்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்று கிட்டத்தட்ட 15 மணித்தியாலங்கள் ஆகுது. 15 மணித்தியாலங்கள் கழிச்சு தான் இந்த வாழ்த்து செய்தி வந்திருக்குது. அதுவும் தமிழில். பார்க்கவே உண்மையில சந்தோஷமா இருக்குது. ஃபேஸ்புக்கில் அந்த வாழ்த்து செய்திக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய தமிழாக்கள் போயிட்டு தமிழில் கமெண்ட்ஸ் போட்டிருக்கணும், தமிழில் நன்றி சொல்லியிருக்கணும், தமிழில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்களுக்கு நன்றி என்று சொல்லி போட்டிருக்கணும். நானும் போட்டிருக்கிறேன் என்னுடைய கருத்தை. முடிஞ்சால் நீங்களும் போய் அந்த பதிவுக்கு ஒரு ஹார்ட் போட்டு வையுங்கோ, ஒரு இதயத்தை பிடிச்சி அமர்த்தி விடுங்கோ. கீழே கருத்து போடுறதா இருந்தால் நன்றி சொல்லி போடுங்கோ. அது எங்களுடைய மொழிக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரத்துக்கு, எங்களுடைய மொழிக்கு அவர் தந்த அங்கீகாரத்துக்கு நாங்கள் செலுத்துகிற நன்றியாக இருக்கும். அது ஒரு நன்றி கடனாக இருக்கும். எனவே பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் தமிழிலே வாழ்த்திய அந்த வாழ்த்து செய்தியை மீள ஒரு தடவை வாசிக்கின்றேன். அன்புள்ள இலங்கை நண்பர்களே, உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள். இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகின்றது.
அனுர திசாநாயக்கா, உங்கள் வெற்றிக்கு எம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது. நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கல்லாக அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்தியிருக்கின்றார். அதிலே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இது ஜனநாயக முறையில் நடைபெற்ற ஒரு தேர்தல் என்றும், இதிலே தெரிவு செய்யப்பட்டவர் ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியும் பிரெஞ்சு ஜனாதிபதி நம்புகிறார். இந்த நம்பிக்கையோடு சேர்த்து தமிழில் வாழ்த்தியிருக்கிறார் எனும் போது இதன் மூலம் அவர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல முற்பட்டிருக்கிறார் என்றதான் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பிரெஞ்சு ஜனாதிபதியினுடைய இந்த வாழ்த்து செய்தி நாளை பத்திரிகைகளில், ஊடகங்களில் இலங்கையில் வரும். இப்போ இலங்கையில் வந்து நள்ளிரவு எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள். எனவே இந்த செய்தி நாளைக்கு தான் ஊடகங்களில் வரும். பெரும்பாலும் இந்த செய்தி சம்பந்தமாக ஒரு ஆய்வு நடக்கும். அவர் தமிழிலே வாழ்த்தியது ஒரு முக்கியமான விடயமாக பேசப்படும். மிக குறிப்பாக சிங்கள ஊடகங்களில் இது பிரஸ்தாபிக்கப்படும். எனவே இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறதாகத்தான் எனக்கு படுது. எனவே இந்த ஒரு செய்தியை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய மனதிலே உருவாகின்ற கருத்துக்கள் எவை என்பதை மறக்காமல் கீழே போடுங்கள். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வாழ்க தமிழ்.